சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம். சிம்மம் என்றாலே ராஜா. அப்போது ஒருவர் ராஜா போல வாழ்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சிம்ம லக்னமாகவோ இல்லை சிம்ம ராசியாகவோ இருப்பது ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு அமைப்பு. அப்போ சிம்மம் என்றால் குறையாது அழியாத ஒரு அமைப்பு. பூர்வஸ்தானமும் அங்கே தான் இருக்குது, குழந்தை ஸ்தானமும் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடு நான் போகணும், எனக்கு இவ்வளோ நாட்கள் எழுதின எந்த ரிசல்ட்டுமே வரலை அப்படின்னு இருக்கிறவங்களும், இல்லை ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைக்கு நான் அதை சேர்த்து வச்சுருக்கேன், இதை எடுத்து உபயோகப்படுத்தணுன்னா என்னால் முடியல, அது எனக்கு கால தாமதமாக வந்திருக்கு, கால தாமதமாக எனக்கு எல்லாமே செயல்படுது அப்படின்னா இந்த வருடம் அவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒரு கூட்டு குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர்கள், இப்போ ராகு என்றால் பாட்டன், கேது என்றால் பாட்டி, அப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு அமைப்பு இந்த வருடம் அவங்களுடைய ஜாதகப்படி இருக்கிறது. அடுத்தது, சொந்த தொழிலில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இது உங்களுடைய மைனஸு. ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் சொந்த தொழில் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாபஸ்தானம் அதிகமாக கிடைக்காது. இருக்கக்கூடிய சொந்த தொழிலையே நீங்கள் நல்ல விதமாக நடத்தலாம். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் 3 கிரகங்கள் நல்ல ஒரு வலிமையான ஒரு கிரகங்களே உங்களுக்கு பயிற்சி ஆகிறாங்க. அந்த பயிற்சியின் மூலிமா ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல அற்புத பலன்கள் கண்டிப்பாக உண்டு.